ஹலோ மக்கள் வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இன்றைக்கி நம்ம டே 11 ஆஃப் 25 டேஸ் கோடிங் சேலஞ்ச் இந்த பிகினிங் ஆஃப் 2025 சீரீஸில் 11th டே சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர் ஆஃப் எ நம்பர். ஸோ ஃபேக்டர் ஒரு நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த நம்பரால் இது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 10 வந்து 1ஆல் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 10ஆல் டிவைட் ஆகும். ஸோ பர்ஃபெக்டாக டிவைட் அந்த மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெசிமல் வராமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும். இப்போது 10 வந்து 5ஆல் டிவைட் ஆனால் 2ன்னு வருமா, 2ஆல் டிவைட் ஆனால் 5ன்னு வரும், 1ஆல் டிவைட் ஆனால் 10ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஃபேக்டர் ஆஃப் எ நம்பர். ஸோ இது வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் யூட்டில் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இன்புட் வாங்குறதுக்கு என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் இன்ட்டு I = 1, I less than or equal to n வரைக்கும் போகணும், I++. ஸோ இதுக்குள்ளே இஃப் I n மாடுலஸ் I ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு system.out.println I. ஸோ வந்து இதுக்கு லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்புட் வாங்குகிறோம், வாங்கிட்டு நம்ம ஃபார் லூப் ரன் பண்ணுறோம். அதில் வந்து 1லேருந்து n வரைக்கும் நம்ம என்ன நம்பர் வாங்குகிறோமோ அது வரைக்கும் ரன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த எண்ணுக்கும் நம்ம வாங்கின இன்புட்டுக்கும் அப்புறம் ஐலேருந்து n வரைக்கும் உள்ளே இருக்கிற நம்பரில் ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது அதோட மாடுலஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா, ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அப்போ பர்ஃபெக்டாக டிவைட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதான் நம்ம இந்த கான்செப்ட்டு. 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த எந்த நம்பரோ அந்த நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் லாஜிக். ஸோ இப்போ வந்து வாங்க கம்பைல் பண்ணி ரன் பண்ணிடலாம். ஸோ கம்பைல் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்பேஸ் day11.java கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்பேஸ் day11. இப்போ வந்து இன்புட் தரணும். இன்புட் வந்து நான் 10ன்னு தரேன். இப்போ பாருங்கள், 1, 2, 5, 10. ஸோ வந்து 4 வந்து ஃபேக்டராக நம்மளுக்கு வருது ஆன்சரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்புட் 5ன்னு தரேன். இங்கே பாருங்கள், 1, 5 2 ஃபேக்டர் தான் இருக்குது 5க்கு. 10க்கு வந்து 4 ஃபேக்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலும் அதோட ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னென்ன நெக்ஸ்ட் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.